பொன்னியின் செல்வன் படத்துல சிம்ரன் அவர்கள் நடிக்க இருந்த ரோல் எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? அது என்ன ரோல் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். சந்திரமுகி படத்திலே சந்திரமுகி அப்படின்ற கேரக்டர்ல சிம்ரன் தான் நடிக்க போறாங்க அப்படின்னு அப்பயே தகவல்கள் வெளியாச்சு. ஒரு சில காரணத்தினால அவங்களால நடிக்க முடியாம போயிடுச்சான். ஆனா அந்த கேரக்டர்ல நம்ம ஜோதிகா நடிச்சு வேற லெவல்ல அந்த படம் ஹிட் அடிச்சதுங்க. இந்த நிலையில பொன்னியின் செல்வன் படத்துல தனக்கு பொருந்தக்கூடிய கதாபாத்திரம் எது என்கிற கேள்விக்கு நடிகை சிம்ரன் அளித்துள்ள பதில் ரசிகர்களை உற்சாகத்துக்கு ஆழ்த்தி உள்ளதுங்க. சோசியல் மீடியாவில் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அது சிம்ரன் தாங்க. ரசிகர்கள் கேட்கிற கேள்விக்கு பளிச்சுன்னு அப்படி ஒரு பதில கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு ரசிகரோட கேள்வி, நீங்க நடிச்சதே உங்களுக்கு முக்கியமான கதாபாத்திரம் எது, உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் எது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு எனக்கு துல்லாத மனம் துள்ளும் படத்துல விஜய் சார் கூட நடிச்ச ருக்குமணி அப்படின்ற கேரக்டர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிதாமகன் படத்துல தக 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 வேணா ஆடவா இந்த பாடலுக்கு ரசிகர்கள் ஏராளம். கோவில்பட்டி வீரலட்சுமி படத்துல நடிக்கிறது ரொம்பவே சவாலாக இருந்துச்சுங்க. பொன்னியின் செல்வன் குறித்த கேள்விக்கு நந்தினி கதாபாத்திரம் நடிக்கிறதுக்கு தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில அழகா சொல்லியிருக்காங்க.